பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திராய் எங்கள் இயேசுவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான அந்த கால விளக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனையும் இயேசுவே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவர் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரை இங்கே இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுமை ஆண்டவரை இங்கே வெளிப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை முற்று முழுக்க கர்த்தர் பொறுப்படுத்த கர்த்தாவே, இது உம்முடைய நாமம் மையப்படும்படியாக கர்த்தாவே, ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பகுதி பகுதியாய் கர்த்தாவே ஆசீர்வதித்து சகலதும் பக்தி திக்கதுவாய் கர்த்தாவே, உம்முடைய நாமம் மையப்படும்படியாக கர்த்தாவே நீரே முன்னின்று நடத்த முடியும் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நீ நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் யாவரும் உட்காருவோம். நாம் கிறிஸ்தவக்கிய கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 10வது பாடல், சோத்திரம் சோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்ற பாடல் மிகவே ஸ்தோத்திரிக்கத்தக்க பாத்திரராக இருக்கக்கூடிய அவருக்கே துதி செலுத்தி இந்த பாடலை நாம் அப்பேற்பட்ட ஆழத்தோடு மையப்படுத்தி படிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. செற்றிலிருந்தம்மை மீட்டெடுத்தன்றும் ஆற்றியே தேற்றுவதா. செற்றிலிருந்தம்மை மீட்டெடுத்தன்றும் ஆற்றியே தேற்றுவதா. இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையில் நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றார். தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றார். வாழும் சூழலில் நாடம் தேடும் வேளையில் விக்கிரம் சூழாதென்றார். அக்கினி சூழலில் நாடம் தேடும் வேளையில் விக்கிரம் சூழாதென்றார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையில் நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடா வேலனளிப்பார். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடா வேலனளிப்பார். நாளும் குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். நாளும் நம் குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்றார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையில் நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். திகையாதே கலங்காதே என்று உரைத்தார் அவர், திக்கற்றோராக விடார். திகையாதே கலங்காதே என்று உரைத்தார் அவர்,
பங்கம் வராது காப்பார். சிங்கத்தின் குருக்கைகள் தாழ்ச்சி அடைந்தாலும் பங்கம் வராது காப்பார். நம்மை மீட்க தம்மையே ஈந்து கருணையில் ஆண்டுயிர்த்தார். நம்மையே மீட்க தம்மையே ஈந்து கருணையில் ஆண்டுயிர்த்தார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையில் நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். சீயோனின் ராஜனாய் சீக்கிரம் வந்துமே சீயோனில் சேர்த்திடுவார். சீயோனின் ராஜனாய் சீக்கிரம் வந்துமே சீயோனில் சேர்த்திடுவார். இயேசுவை சந்திக்கும் அந்நாளில் மகிமையின் சாயலாடிவோம். வந்தவன் இயேசுவை சந்திக்கும் அந்நாளில் மகிமையின் சாயலாடிவோம். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையில் நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். 271வது பாடல் 271வது பாடல் ராஜாவும் மாளிகை அமர்ந்திருப்பேன். இயேசுவை துதித்து மகிழ்ந்து இந்த பாடலை படிப்போம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ராஜாதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு என் பலமே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலமே என் கோட்டையே ஆராதனை
ஏற்படுத்தும் சிருஷ்டிகரே, ஆராதனை உமக்கே. சிறப்படுத்தும் துணையாளரே, ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் துணையாளரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா தாழ்மையிலே நினைத்தவரே, ஆராதனை உமக்கே. தாழ்மையிலே நினைத்தவரே, ஆராதனை உமக்கே. வேள்வையை மாற்றினீரே, ஆராதனை உமக்கே. வேள்வையை மாற்றினீரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். போதும். இவ்வாறு இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதென்று நோவா தேவனாலே எச்சரிக்கப்பட்டார்.
இந்த பூமியிலே ஆண்டவர் கடைசி காலங்களை குறித்து சொல்லும் பொழுது அது நோவாவினுடைய நாட்களைப் போல் இருக்கும். ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொடுத்து வாங்குவதும் கட்டுவதும் விற்பதும் நட்டுவதும் இப்படிப்பட்ட காலமாய் கடைசி காலம் இருக்கும் என்று இயேசு எச்சரித்தார். ஏனென்றால் இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவருடைய வருகை நெருங்குகின்ற காலங்களிலே ஜனங்களுடைய இருதயங்களும் ஜனங்களுடைய சிந்தனைகளும் எல்லாமே எதை சார்ந்து கொண்டு போக ஆரம்பிக்கும் என்றால் இந்த புசிப்பு குடிப்பு, அங்கே பெண் கொள்ளுவது கொடுப்பது, பொருளை வாங்குவது, பொருளை விற்பது, ஒன்றை கட்டுவது, ஒன்றை நட்டுவது, இதுவே அவர்களுடைய எண்ணங்களும் அவருடைய சிந்தனைகளும் அவருடைய நினைவுகளுமாக இருந்து அதற்குள்ளே அதை தங்களை ஒப்பு கொடுத்து சாய்த்து அதையே தேடிக்கண்டு இந்த ஜனங்கள் இந்த உலகத்திலே அதையெல்லாம் தங்களுக்கு ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு, புசிப்புக்கும் குடிப்புக்கும் அதை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பொய்யும் புராடும், இல்லாவிட்டால் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்வதும், அடுத்தவனுக்கு நஷ்டத்தை கொடுப்பதும், அடுத்தவனுடைய பொருளை அபகரிப்பதும், அடுத்தவனுடைய பணத்தை அபகரிப்பதும், பெண் கொள்ளுவது கொடுப்பது, திருமணத்திற்காக என்னவெல்லாம் திருமணத்தை எப்படியாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் அதையே தங்களுடைய லெக்காக கொண்டு அவர்கள் தவறான முறைகளிலே இவ்வாறு காதல் என்கின்ற பகுதிகளுக்குள்ளே அதுதான் தங்களுக்கு பிரதானம் ஒன்று. அப்படியாவது தாங்கள் நினைத்தவர்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும், விரும்பினவர்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று போவது, இல்லாவிட்டால் அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காக அவர்கள் என்னவெல்லாம் இந்த உலக பிரகாரமாய் உலகத்தோடு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு புறம்பாக செயல்பட்டு இந்த எப்படியாவது ஒரு திருமணத்தை பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து விட வேண்டும் என்று, இல்லாவிட்டால் ஒன்றை கட்டுவதற்கும் ஒன்றை நட்டுவதற்கும் இந்த உலகத்திலே அதுக்கே முழு நேரத்தையும் அதுக்கே முழு பிரயாசத்தையும் அவருடைய இருதயத்திலெல்லாம் அதே நிறைந்து வாறு அவர்கள் இந்த பூமியிலோடு சாய்ந்து கொண்டு போய் தேவனை தேடுகின்ற வாழ்வையும், தேவனை பற்றி கொண்டு வாழ்கின்ற வாழ்வையும், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கின்ற வாழ்வையும், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கின்ற வாழ்வையும், கர்த்தருக்கென்று தங்களுள் அங்கே செயல்படக்கூடிய, கர்த்தருக்கென்று தாங்கள் எப்படியெல்லாம் பிரயாசப்பட முடியும், எப்படியெல்லாம் வாழ முடியும் என்றெல்லாம் சிந்திக்கின்ற அந்த சிந்தனைகள் எல்லாம் ஜனங்களிடத்திலிருந்து அதெல்லாம் நீங்கி அதெல்லாம் ஒளிந்து போய் அவர்கள் இந்த பூமியிலே இதையெல்லாம் நாடி தேடும்படிக்கு இதுவே அவருடைய இருதயத்திலே முழுவதுமாய் நிறைந்திருந்து அதையே லக்காக கொண்டு வாழ்கின்ற காலமாய் கடைசி காலம் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்தார். இவ்வாறான காலத்திலே அந்த நோவாவின் நாட்களில் நடந்தது போல் என்று சொல்லப்பட்டது போல அந்த நோவாவின் காலத்திலே ஜனங்கள் அதைத்தான் செய்தார்கள். ஜனங்கள் அங்கே மனுஷர் அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், தங்களுடைய வழிகளை எல்லாம் தங்கள் வழிகளிலெல்லாம் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆகையால் மனுஷனுடைய அந்த வழிகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக அதைத்தான் சார்ந்திருந்தது. ஒரு நாளிலே 24 மணித்தியாலம், இந்த 24 மணித்தியாலத்தை ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையிலே கணக்கு போட்டு பாருங்கள். இந்த 24 மணித்தியாலத்திலே தேவனை குறித்தும், இல்லாவிட்டால் தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்தும், அவருடைய நாமத்தை குறித்தும், அவரை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் அவரை நாங்கள் சேவிக்க முடியும் என்று அந்த சிந்திக்கின்ற அந்த சிந்தனைகளை குறித்தும் எத்தனை மணித்தியாலங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதற்கு செலவிடுகிறீர்கள் என்று இந்த காலத்திலே அதை ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்றால் இது நோவாவினுடைய காலம் என்று இயேசு இந்த 2025ஆம் ஆண்டிற்கு முன்பே அவர் சொல்லிவிட்டார். அவ்வாறு இருக்கும் என்று. அவ்வாறென்றால் இன்றைக்கு அது எவ்வளவு கொடிய காலமாக இருக்கும். இதை ஏன் இந்த கணக்கை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும் சொல்லுகிறேன் என்றால், இந்த கணக்கை போடும் பொழுது இந்த 24 மணித்தியாலத்திலே தேவனுக்கு கொடுக்கக்கூடிய, தேவனுடைய நாமத்துக்கு கொடுக்கக்கூடிய, அவருடைய மகிமைக்கு கொடுக்கக்கூடிய, அவருடைய காரியங்களுக்கு, அவருடைய வேலைகளுக்கு, கர்த்தருக்கென்று செயல்படக்கூடிய காரியங்களுக்கு அது நிறைய எல்லாம் பெறலாம். அது ஒரு மனுஷனுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று சிந்திக்கிறதோ,
சிலாவிட்ட சபைக்கு வராமல் இருக்கிற யாராவது விசுவாசிகளை போய் சந்திக்க வேண்டும் என்று அவ்வாறு எண்ணுகிறதோ, இல்லாவிட்டால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாவம் செய்யாமல் வாழ வேண்டும், தேவனுடைய நாமத்தை தூசிக்காதபடிக்கு நடக்க வேண்டும், மற்றவர்களுக்கு இடரல் இல்லாமல் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் அந்த சிந்திக்கின்ற யோசிக்கின்ற அந்த தேவனுக்குரிய அந்த சிந்தனை எத்தனை மனுத்தியால நம்முடைய வாழ்க்கையிலே அது இடம் பிடித்து கொண்டிருக்கின்றது. இந்த கணக்கை நாம் போட்டு பார்க்கும் பொழுது இதில் எத்தனை மனுத்தியாலும் அதுக்கு இருக்கின்றது என்பது நம்முடைய மனசாட்சிக்கே அது தெரியும். அவ்வாறு தெரியும் பொழுது அந்த மனுத்தியாலத்தை வைத்துத்தான் இந்த காலத்திலே நம்முடைய இருதயத்தை எது நிரப்பி இருக்கின்றது, நாம் எதை சார்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்றதற்குரிய அந்த பதில், அந்த விடை நீங்கள் இந்த கணக்கு போகிற இந்த மனுத்தியாலத்திலே தான் இருக்கின்றது. அவ்வாறு அதை நான் கணக்கு பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனோடு சார்ந்திருக்கின்றதா, புசிப்பது, குடிப்பது, வாங்குவது, விற்பது, கட்டுவது, நட்டுவது, இதெல்லாம் பாவமா? இதெல்லாம் பாவமா? இதெல்லாம் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது. இதெல்லாம் பாவம் என்றில்லை, இதெல்லாம் தேவையானது. ஆனால் ஏன் அதை ஆண்டவர் இயேசு அதை எச்சரித்தார் என்றால், ஜனங்களுடைய இருதயம், ஜனங்களுடைய நேரம், ஜனங்களுடைய பிரயாசம், ஜனங்களுடைய சிந்தை, ஜனங்களுடைய பலம் முழுவதும் இதற்கே அதையே தேடும்படிக்கு அவருடைய இருதயம் சாய்ந்து போகும். இவ்வாறு சாய்ந்து போகின்றபடியினாலே அந்த தேவனை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து, அவருடைய பரிசுத்தத்தை குறித்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, சாட்சியுள்ள வாழ்க்கையை குறித்து, முன்மாதிரியான வாழ்க்கையை குறித்து அதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே சிந்திப்பதற்கும் உணர்ந்து அதை செயல்படுத்துவதற்குமான நேரங்கள் அவர்களுக்கு மிக சொற்பமாகவே இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்றபடியினாலே தான் அவர்களுடைய வாழ்வு பூமியோடு ஒட்டி கண்டு போக ஆரம்பிக்கின்றது, உலகத்தோடு ஒட்டி கண்டு போக ஆரம்பிக்கின்றது. இப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் அதை எச்சரித்ததை போல இந்த காலங்கள் அவ்வாறு இருக்கும். ஆகையால் அந்த வாழ்க்கையை குறித்து தான் இந்த எபிரேயரிலே நோவாவினுடைய வாழ்க்கையை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. நோவா அந்த நாட்களிலே வாழ்ந்த காலங்களிலே நோவா தேவபக்தியுடையவனாய் இருந்தான். அவ்வாறு இருந்த நோவாவுக்கு என்ன வருகிறது என்றால் ஒரு எச்சரிப்பு, தேவனிடத்திலிருந்து ஒரு எச்சரிப்பு வருகின்றது. அது என்ன எச்சரிப்பு என்றால், நோவா தேவபக்தி உள்ளவனாய் இருக்கின்றார், அது சரி. ஆனால் தேவன் அந்த எச்சரிப்பை எதற்கு கொடுத்தார் என்றால், உன்னுடைய குடும்பத்தை நீ காப்பாற்ற வேண்டும். குடும்பத்துக்குத்தான் எச்சரிப்பு நோவாவுக்கு வருகின்றது. உன்னுடைய குடும்பத்தை நீ ரட்சிப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக, இல்லாவிட்டால் இந்த உலகத்தை அங்கே மறுபடியும் இந்த பூமியை நான் அங்கே நிரப்பி ஒரு தேவபக்தி உள்ள சந்ததியை எழுப்பும்படிக்கு இதையெல்லாம் நான் செய்வதற்காக நீ ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும் என்று நோவாவுக்கு ஒரு தேவனிடத்திலிருந்து ஒரு எச்சரிப்பு. அந்த எச்சரிப்பை குறித்து நான் பார்க்கும்பொழுது பார்க்குறோம், நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றார். எச்சரிப்பு என்பதெல்லாம் எதுவென்றால், இப்பொழுது நேரே ஒரு விஷயத்தை பார்த்து விட்டு இந்த விஷயத்தை நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, இந்த விஷயத்திலே நீங்கள் இப்படி கதைக்கக்கூடாது, இப்படி பேசக்கூடாது என்று சொல்லுகிறது எச்சரிப்பு அல்ல. எச்சரிப்பு என்பது தற்காலத்திலே காணாத விஷயங்கள், அதாவது தற்காலம் என்றால் இந்த நிகழ்காலம், இந்த நிகழ்காலத்திலே நமக்கு தெரியாத காரியங்கள், நாம் அறியாத காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து முற்கூட்டியே ஒரு எச்சரிப்பை பெற்றுக்கொள்வதுதான், அதான் அங்கே அந்த தேவ எச்சரிப்பு. அந்த எச்சரிப்பை தான் தேவன் நோவாவுக்கு கொடுத்தார். உலகத்தை அழிக்கப் போகின்ற அந்த அழிவிலே நீங்களும் அதற்குள்ளே வந்துவிடக்கூடாது, உன்னுடைய குடும்பம் வந்துவிடக்கூடாது. ஆகையால் அதை நீ பாதுகாக்கும்படிக்கு ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணு. தேவன் எப்பொழுதுமே நம்மை முதலாவது எச்சரிக்கும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து எச்சரிக்கிறார் என்றால், அந்த எச்சரிப்புக்கு பின்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லுகின்றார். சும்மா எச்சரித்து விட்டு தேவன் அப்படியே விடுவதில்லை. நாம் இந்த எச்சரிப்பை இந்த வாழ்க்கையிலே
இது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நமக்கு அடிக்கடி இந்த எச்சரிப்பு இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் இந்த பாவக்கடலிலே இந்த உலகமே உலகமே வாழ்க்கை என்று தங்களுடைய முழு நேரத்தையுமே அதுக்குள்ளே செலவழித்து அப்படியே வாழுகின்ற அந்த வாழ்வுக்குள்ளே அது மூழ்கி போய் பிள்ளைகள் குடும்பம் எல்லாமே அவருடைய முக்கியத்துவம் எல்லாம் புசிப்பு குடிப்பு வாங்குவது விற்பது கட்டுவது நட்டுவது இதுவே அவர்களுடைய இருதயத்திலே நிறைந்து அவர்கள் அங்கே தேவனை தேடுகின்ற உணர்வை இழந்தவர்களாக அவர்கள் பூமியிலே மாறி அதனாலே இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது அழிவை தேடிக்கொண்டு போகக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே போய்விடாதபடிக்கு இந்த காலத்திலே இந்த தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்று வாழ்வதுதான் சிறந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்வு என்று சொல்லுவதை விட தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. இந்த எச்சரிப்பை நோவா பெற்றுக்கொள்ளும் பொழுது நோவா அந்த எச்சரிப்பை அசட்டை செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? நோவாவோடு சேர்ந்து நோவாவுடைய குடும்பமும் அங்கே நாசமாய் போய் இருக்க முடியும். ஆனால் அவ்வாறான அந்த எச்சரிப்பை நோவா கேட்டு பயபக்தி உள்ளவனாகி அதுக்கு கீழ்ப்படிந்தான். தேவனிடத்திலே பயபக்தியாய் வாழ்ந்துகின்ற மனுஷனுக்கு தேவன் எச்சரிக்கின்றார். ஆகையால் வாழ்க்கையிலே எச்சரிப்பு நமக்கு மிக அவசியம். தேவ எச்சரிப்பு. இந்த தேவன் நம்மை அவ்வாறு எச்சரிக்கின்றாரா? தேவன் யாரை எச்சரிக்கின்றார்? அன்றைய நோவா காலத்திலே வாழ்ந்த ஜனங்களுக்கு எத்தனையோ எச்சரிப்புகள் போயிருக்க முடியும். ஆனால் அவர்கள் எல்லாம் அதை கேட்கவில்லை. ஆனால் இந்த நோவா அதை கேட்டார். நோவாவும் ஜனங்களை எச்சரித்திருப்பார். ஆனால் அவர்கள் அதை கேட்கவில்லை. கடைசி அழிவு வரும் பொழுதுதான் அவர்கள் தங்களை உணர்ந்து கொண்டார்கள். அதற்கு பிரயோசனமில்லை. அதுவரைக்கும் அவர்கள் வெள்ளம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் உணர்வில்லாதிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆதலால் இந்த காலம் நோவானுடைய காலம். ஆகையால் இந்த நோவானுடைய காலத்தை போல விசுவாசிகளுடைய மனநிலைகள் எல்லாம் உலகத்தையே சார்ந்து உலகத்துக்கே வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்குள்ளே சாய்ந்து போகின்ற காலம். இந்த காலத்திலே ஒருவன் தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு வாழ்வதுதான் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் பாதுகாப்பு. அந்த எச்சரிப்பை நோவா பெற்று தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தார். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பது, நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பது யார் பாதுகாக்க முடியும்? யாருக்கு தேவன் எச்சரிக்க முடியும்? உண்மையாய் தேவனிடத்திலே பயபக்தி உள்ளவனாய் வாழ்பவனைத்தான் தேவன் எச்சரிப்பார். இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்தாலும் அவனுடைய இருதயமோ எப்போதும் அவன் வேலை செய்தாலும் அவன் தொழிலில் சென்றாலும் அவன் ஒரு மனுஷரோடு பேசிக்கொண்டிருந்தாலும் அவன் ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே போய்கொண்டிருந்தாலும் என்ன போய்கொண்டிருந்தாலும் அவனுடைய சிந்தை முழுவதும் தேவனை குறித்ததாகவே இருந்து கொண்டிருக்கும். அவன் தன்னுடைய மாம்சத்தை குறித்தோ தன்னுடைய சுயத்தை குறித்தோ தன்னுடைய ஆதாயத்தை குறித்தோ இந்த பூமிக்குரிய தன்னுடைய வாழ்க்கையை குறித்தோ இதெல்லாம் அவனுடைய சிந்தையிலே இருக்காது. தேவனை குறித்தே முழு சிந்தை இருக்கும். நீ புசித்தாலும் குடித்தாலும் நீங்கள் இதை செய்தாலும் இதையெல்லாம் தேவனுடைய மகிமைக்காகவே செய்ய வேண்டுமே என்று அவ்வாறான சிந்தை கொண்டு வாழ்கின்றவர்களுக்குத்தான் தேவன் எச்சரிப்பை கொடுப்பார். அந்த தேவ எச்சரிப்பை அவளுக்கு, அதாவது தற்காலத்திலே காணாத காரியங்கள், நாம் அறியாத எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய சில விஷயங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அநேக சூழ்நிலைகளிலே பிள்ளைகளை குறித்து தேவன் ஒரு எச்சரிப்பை முற்கூட்டியே தர வேண்டும். நாம் தேவனிடத்திலே பயபக்தி உள்ளவர்களாக இருந்தால் அந்த எச்சரிப்பை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். உன்னுடைய பிள்ளை இவ்வாறான ஒரு நிலைக்குள்ளே போகின்றது, உன்னுடைய பிள்ளை இவ்வாறான ஒரு தாறுமாறான சூழ்நிலைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது, அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை, இல்லாவிட்டால் அவளுடைய குடும்பத்திலே உன்னுடைய மனைவி இவ்வாறான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நிற்கப் போகின்றால், இல்லாவிட்டால் நீ இவ்வாறு
அங்கே உன்னுடைய நிலை இவ்வாறு மாறப்போகின்றது. ஒரு பிரச்சனைக்குள்ளே நீ போகிற சூழ்நிலையிலே அது உன்னை இவ்வாறான சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போகின்றது. இல்லாவிட்டால் ஒரு மனுஷனை சந்திக்கும் பொழுது இந்த மனுஷனுடைய காரியத்தை குறித்து உன்னுடைய மனநிலை இவ்வாறு மாறப்போகின்றது. இது இப்படியான ஒரு பிரச்சனை உருவாக்கப் போகின்றது. இப்படியான ஒரு அங்கே ஒரு நஷ்டத்தை, ஒரு விளைவை, இப்படியான ஒரு தேவனுடைய நாமத்துக்கு அபகீர்த்தியை, இது கர்த்தருடைய நாமத்துக்கு தூசிப்பை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இழக்கச் செய்வதற்கு, உன்னுடைய சமாதானத்தை இழக்கச் செய்வதற்கு இந்த காரியங்கள் உனக்கு வழிவகுக்கப் போகின்றது என்று தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவன் ஒருவனை எச்சரிக்கின்ற அந்த வாழ்க்கை இருக்கின்றதே, இதுதான் பயபக்தி உள்ள வாழ்க்கை. இந்த எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன செய்ய முடியாதென்றால் அவர்கள் தங்களையோ தங்கள் குடும்பத்தையோ அவர்களால் காப்பாற்ற முடியாது. ஆகையால் முதலாவது அந்த எச்சரிப்பை நோவா பெற்றுக்கொண்டார். அந்த நோவாவை போன்று இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் பிரதானமான காரியங்கள், அந்த எச்சரிப்பை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம்? தேவன் நம்மை முதலாவது எச்சரிக்கின்றாரா? உன்னுடைய பகுதியிலே நீ நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் மத்தியிலே நீ எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், அது எவ்வாறான நிலையை கொண்டு போகின்றது என்றெல்லாம் அந்த முற்கூட்டியே அந்த தேவன் எச்சரிக்கும் பொழுது அந்த சத்தத்தை ஒருவன் கேட்டு அந்த எச்சரிப்புக்கு பயந்து தன்னை அதுக்குள் தயார்படுத்தி கொண்டு வாழும் பொழுது அவன் ஒரு பேழையை தனக்கு ஆயத்தம் பண்ணி விடுகின்றான். அந்த அழிவான அந்த சூழ்நிலை அவரை வரும் பொழுது அவன் அதிலே நிதானமாக இருந்து தேவனுக்கேற்ற சிந்தியோடு இருந்து அவன் அந்த வாழ்வை பாதுகாத்து கொள்ளுகின்றான், தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளுகின்றான். ஏனென்றால் அவன் தேவன் எச்சரிக்கும் பொழுது என்ன செய்யும்படிக்கு சொன்னாரோ அதை நோவா செய்து முடித்ததை போல தேவன் எச்சரிக்கும் பொழுது நமக்கு சொல்லுவார், இப்படியான சூழ்நிலை வருகின்றது, இது உன்னை இப்படி கொண்டு போகின்றது, ஆதலால் நீ இவ்வாறு தான் நடந்து கொள், நீ அந்த இடத்திற்கு போகாதே, இல்லாவிட்டால் அந்த மனிதரிடத்திலே அங்கே அதிகம் பேசாதே, இல்லாவிட்டால் அந்த சூழ்நிலையிலே நீ எவ்வாறு பேச வேண்டும் என்று எல்லாவற்றை குறித்தும், பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்பத்தினுடைய காரியங்கள், நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றை குறித்தும் தேவன் இந்த எச்சரிப்பு இருக்கின்ற மனுஷன் பாக்கியவான். ஏனென்றால் இந்த எச்சரிப்பு வாழ்க்கையிலே இல்லாமல் போகின்ற படியினாலே தான் வாழ்க்கையிலே அநேகமான விளைவுகளை, அநேக வாழ்க்கையிலே வீழ்ச்சிகளை, வாழ்க்கையிலே தோல்விகளை, குடும்பத்திலே நிறைய அங்கே பின் விளைவுகளை எல்லாவற்றையும் நாங்கள் சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகின்றோம். வேதம் எப்போதுமே நமக்கு சரியான வழியைத்தான் நமக்கு போதிக்கின்றது. தேவனுடைய வார்த்தைகள் அது உயிருள்ள வார்த்தைகள். அந்த உயிருள்ள வார்த்தை ஒருவனுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தையினால் ஒருவன் உயிரடையவில்லை என்று சொன்னால் அவனுக்கு அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தையாக இருக்க முடியாது. ஆகையாலே தான் ஆண்டவர் நம்மிடத்திலே பேசும் பொழுது நாம் ஏதோ ஒரு சபைக்கு வருகின்றோம், ஒரு பிரசங்கத்தை கேட்கின்றோம், நாம் போகின்றோம் என்கின்ற அல்ல, வார்த்தை உயிர் உள்ளது, அதை உங்களுக்குள்ளே உயிர் ஓட்டமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உயிர் ஓட்டமாக அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளாவிட்டால் அதனுடைய பலன் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நோவாவை போன்று நன்மையான காரியங்களை எங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு வாழ்க்கையிலே சேதங்களை பெற்றுக்கொள்கிறோம். என்ன சேதம்? உலகத்திலே ஒரு சேதமும் இல்லாமல் இருக்க முடியும், ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சேதம், தேவபக்தியுள்ள வாழ்க்கையிலே சேதம், தேவனுடைய சித்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து வாழ்க்கையிலே சேதம், பரிசுத்தத்திலே சேதம், எல்லாவற்றிலுமே வாழ்க்கை சேதமடைந்து, பிள்ளைகள் சேதமடைந்து, குடும்பம் சேதமடைந்து வாழ்கின்ற இந்த ஜீவியத்திலே என்ன பலன் இருக்கின்றது? வெள்ளம் வாரிக்கொண்டு போகும் பொழுது அதிலே என்ன பலன் இருக்கின்றது? ஆகையாலே தான் அந்த நோவாவை குறித்தே இவ்வாறு தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு பெற்றால் இன்றைக்கு எத்தனை சகோதர சகோதரிகள், இல்லாவிட்டால் எத்தனை பெற்றோர்கள் நீங்கள் தேவனுடைய எச்சரிப்பை பெற்று வாழுகிறீர்கள். உங்களை குறித்த எச்சரிப்பு, உங்களுடைய குடும்பத்தை குறித்த எச்சரிப்பு, உங்களுடைய பிள்ளைகளை குறித்த எச்சரிப்பு,
இவ்வாறு முன்கூட்டியே தேவன் இவ்வாறு எச்சரிக்கக்கூடிய அந்த எச்சரிப்பை எத்தனை சகோதரர்கள் பெற்று வாழ்கிறீர்கள்? யாரை தேவன் எச்சரிக்கின்றார்? உங்களை எச்சரிக்கின்றாரா? அந்த எச்சரிப்பின் சத்தத்தை உங்களால் கேட்க முடிகின்றதா? அவ்வாறு அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த சத்தத்துக்கு நீங்கள் எவ்வாறு கீழ்ப்படுகின்றீர்கள்? ஆகையால் இந்த வாழ்க்கையிலே தேவன் எங்களை பாதுகாக்க விரும்புகின்றார். அவ்வாறான ஒரு சத்தத்தை தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து நோவா கேட்டு அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு பயந்து பயபக்தி உள்ளவனாகி கீழ்ப்படிந்து அந்த தேவன் சொன்னபடியே அந்த பிள்ளையை உண்டு பண்ணி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி விட்டார். நம்முடைய குடும்பம் தேவ சமூகத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய முழு நமக்கு இருக்கக்கூடிய பாரங்கள். நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், தேவ சமூகத்திலே தேவனுடைய சந்நிதியிலே நிற்க வேண்டும். உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைத்தால் உலகத்திலே நாம் என்னவெல்லாம் செய்து அப்படியெல்லாம் வாழ்ந்து விட்டு போகலாம். தேவ சந்நிதியிலே நிற்கின்றோமா? அவ்வாறு நிற்கும்படிக்கு இந்த காலத்திலே நாம் தவறும் பொழுது என்ன நடக்கின்றது நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே சாமுவேலின் புஸ்தகம், 2 சாமுவேலின் புஸ்தகம், அங்கே பழைய ஏற்பாட்டிலே அந்த நோவா என்கின்ற ஒரு குடும்பத்தையும் பார்த்தோம். இங்கே ஏலி என்கின்ற ஒரு குடும்பத்தையும் பார்க்கின்றோம். இந்த 2ஆம் அதிகாரத்திலே 24, 25 வசனத்தை வாசிப்போம். ஜோவாபும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனம். என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக அங்கே பார்க்கின்றோம். இந்த ஏலியனுடைய பிள்ளைகள் அவர்கள் தேவாலயத்திலே ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு அந்த அங்கே பலியிட கொண்டு வருகிற இறைச்சிகளை பலவந்தமாக எடுத்துக்கொண்டு அங்கே வருகின்ற பெண்களோடு அவர்கள் விபச்சாரம் செய்து கொண்டு இப்படியெல்லாம் அங்கே வாழ்ந்து கொண்டு கர்த்தருடைய சந்நிதியை அவர்கள் அலட்சியம் பண்ணி அற்பமாக எண்ணி தாறுமாறாய் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காரியத்தை கொடுத்து ஏலி அங்கே பிள்ளைகளை அவர்களை கூப்பிட்டு, என் குமாரரே, அவர் சொல்லுகின்றார் பாருங்கள், நான் வாசிப்பேன் திரும்ப. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. அந்த காரியத்தை அவர் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை வாசிப்போம். மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். இங்கே 23வது வசனத்தை வாசிப்போம். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். போதும். இந்த ஏலி இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு பாருங்கள், சொல்லுகிற வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். தற்காலத்திலே காணாத வேலை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று வாழ்கின்ற இந்த கடைசி காலங்களிலே அந்த எச்சரிப்பு நமக்கு இல்லை என்றால் வாழ்க்கையிலே எந்த பலனும் இல்லை என்பதை நாம் ஆழமாய் உணர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். ஏலி பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுகிறார் பாருங்கள், ஜனங்கள் எல்லாரும் உங்களுடைய இந்த பொல்லாத நடக்கைகளை சொல்ல நான் கேள்விப்படுகின்றேன். ஜனங்கள் எல்லாரும், ஒரு ஆள் இல்லை, 2 பேர் இல்லை, ஜனங்கள் எல்லாரும் நீங்கள் இவ்வாறு நடக்கின்றீர்கள் என்று சொல்ல கேள்விப்படுகிறேன். ஏலி யார்? ஏலி யார்? ஆசாரியருங்கிறதை விட அடுத்தது தீர்க்கதரிசி. ஏலி தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்பவன் அவனுடைய அழைப்பு என்னென்றால் முற்கூட்டியே தேவனிடத்தில் வார்த்தைகளை பெற்று அந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு எச்சரிப்பது. அதாவது முற்கூட்டியே ஜனங்களுக்கு எச்சரிப்பது அது தீர்க்கதரிசனுடைய காரியம். நடக்கப் போகின்ற காரியங்களை தெரியப்படுத்துவது அதான் தீர்க்கதரிசனுடைய வேலை. தேவன் சொல்லுவார், இவ்வாறு நடக்கப் போகின்றது, இந்த குடும்பத்துக்கு வார், இந்த தேசத்துக்கு வார் நடக்கப் போகின்றது, இதை போய் சொல்லு என்று சொல்லுவார். அதை சொல்லுவதுதான் தீர்க்கதரிசனுடைய வேலை. அவன்தான் ஏலி, அவர் தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியாக இந்த ஏலி இருக்கும் பொழுது இந்த வசனத்தை பாருங்கள், ஜனங்கள் எல்லாரும் உங்களுடைய பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேள்விப்படுகிறேன் என்று இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு சொல்லுகின்றார்.
அவ்வாறான அந்த காரியங்கள் எதை வெளிப்படுத்துகிறது? இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த ஏலியை என்ன செய்யவில்லை? எச்சரிக்கவில்லை. ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து மற்றவர்களெல்லாம் எச்சரிக்கின்ற அன்னாள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, நீ குடித்து விட்டு நீ வாறு தேவனுடைய சமூகத்தை அற்பமாக எண்ணுகின்றாய் என்று தவறாக புரிந்து கொண்டாய். இல்லாவிட்டால் அன்னாளை ஆசீர்வதித்தார், உனக்கு கர்த்தர் இந்த சாமுவேலுக்கு பதிலாக பிள்ளையை தருவார் என்று சொன்னார். பிள்ளை அன்னாளுக்கு அதுக்கு பிற்பாடு அன்னாள் கற்பவதியாகி பிள்ளைகளை பெற்றார். அப்படி இருந்த ஏலிக்கு தன்னுடைய பிள்ளைகள் ஜனங்களுக்கு தீர்க்க சொல்ல பிள்ளை அவருக்கு அவருடைய பிள்ளைகளை குறித்து தேவன் ஏன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தும் அதை எச்சரிக்கவில்லை? அவர் சொல்லுகிறார், ஜனங்கள் சொல்லுவதை நான் கேட்கின்றேன், ஜனங்கள் தான் எனக்கு சொல்லுகின்றார்கள். இந்த நிலை ஏன் ஏலிக்கு வந்தது? அவ்வாறு ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு சொல்லுகின்றார். 5 வாசிப்போம். மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவருக்கு மேலே உள்ள வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு இடரலா இருக்காதீர்கள், அதற்கு காரணமாக இருக்காதீர்கள், சபைக்கு இடரலா இருக்காதீர்கள், விசுவாசிகளுக்கு இடரலா இருக்காதீர்கள், வாலிபர்களுக்கு இடரலா இருக்காதீர்கள். ஆகவே கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கப்படத்தக்கதாக அவ்வாறு நீங்கள் நடக்காதீர்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அதை கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து அதை கணக்கு கேட்பார், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று ஏலி கர்த்தரை குறித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கின்றார்? புத்தி சொல்லுகின்றார். ஏலி சொல்லுகின்ற புத்திமதிகள் அது இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, அது நம்முடைய சூழ்நிலையிலே நாம் வைத்து பார்த்தால் அது ஒரு தேவ பக்திக்குரிய புத்திமதிகளா, இல்லாவிட்டால் அதற்கு அப்பாற்பட்ட புத்திமதிகளா? தேவ பக்திக்கு ஏற்ற புத்திமதிகள். ஆனால் இந்த புத்திமதிகளை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இது ஏன் இப்பொழுது நான் பேசுகிறேன் என்றால், இவ்வாறு பெற்றோராக இருக்கிற நாமும் புத்திமதி சொல்லலாம், பிள்ளைகளுக்கு சொல்லி இருப்பீர்கள், கடந்த காலங்களிலே சொல்லி இருப்பீர்கள், நிகழ்காலங்களிலே சொல்லிக்கொண்டிருப்பீர்கள், வருங்காலங்களிலும் சொல்லுவீர்கள். எப்படி? நீ செய்கின்ற காரியம் சபைக்கு இடரலான காரியம் அல்ல, கர்த்தருடைய நாமத்துக்கு தூசிப்பான காரியம் அல்ல. நீ ஒரு சபையில் இருந்து கொண்டு இவ்வாறு செய்யலாமா, இவ்வாறு நடக்கலாமா? தேவன் அங்கே நியாயம் தீர்த்தால் வாழ்க்கை எங்கே போகும்? கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கே நடக்கக்கூடாது, கர்த்தர் தண்டனையை தாங்கிக் கொள்ள முடியாது. இப்படியெல்லாம் நிறைய புத்திமதிகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்போம். ஆனால் என்ன நடந்தது? கடைசி 25வது வசனம் அந்த கடைசி பகுதியிலே பார்க்கின்றோம். கடைசி பகுதியை வாசிப்போம். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். தங்கள் தகப்பனின் சொல்லை கேளாமல் போனார்கள். பாருங்கள், எங்கே பிரச்சனை இருக்கின்றது? தங்களுடைய தகப்பனுடைய சொல்லை கேளாமல் போனார்கள். ஒரு பிள்ளை ஒரு தாயோ தகப்பனோ சொல்லுகிற சொல்லை, அதாவது என்ன சொல்? கர்த்தருக்குரிய காரியம். மற்றபடி அவர்கள் தங்களுடைய சொந்த குடும்பத்துக்குரிய சொந்த பிள்ளை பெற்றோருக்குடைய உறவுகள், இல்லாவிட்டால் பிள்ளைகளுடைய காரியங்கள், பிள்ளைகளுடைய நடைமுறைகள், ஒழுக்கங்கள் என்கின்ற அதல்ல, கர்த்தருக்குரிய காரியம். கர்த்தருக்குரிய அந்த புத்திமதிகளை சொல்லும் பொழுது அவர்கள் கேளாமல் போனார்கள். ஒரு எச்சரிக்கை, கர்த்தருக்குரிய புத்திமதிகளை சொல்லும் பொழுது உங்கள் பிள்ளை கேளாமல் போகும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நிதானித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு அந்த புத்திமதிகளை பிள்ளைகளுக்கு சொல்லுகிறீர்கள். ஆனால் அவர்களோ அதை கேட்கவில்லை. கேட்காமல் தாங்கள் என்ன செய்வோமோ அதைத்தான் செய்யும்படிக்கு போகின்றார்கள். இந்த வாழ்க்கை ஏலியின் இடத்திலே நடந்தது. காரணம் என்ன என்றால், நாம் இந்த பிள்ளைகள் திருந்துவதற்காக தேவனுடைய வார்த்தைகளை எவ்வளவெல்லாம் சொல்லுகின்றோம், ஆனால் இந்த பிள்ளை கேட்கவில்லையே என்று அவ்வாறு நாம் சிந்திக்கும் பொழுது அங்கே என்ன காரியம் என்றால், நாம் சொல்லுகின்ற கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொல்லுகிற புத்திமதியை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். அந்த
அந்த வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தையை பிள்ளைகள் அங்கீகரிப்பார்கள், பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வார்கள். நடைமுறை வாழ்க்கையிலே நாம் பழகி கொள்ளக்கூடிய எளிய முறையிலே நான் பேசுகின்றேன். அதாவது எளிய முறையிலே நீங்கள் விளங்கி கொள்ளும்படிக்கு பேசுகின்றேன். அதாவது நீங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுக்குரிய காரியங்களை தவறான நடத்தையிலே போகும் பொழுது, தேவனுக்குரிய காரியங்களை குறித்து நீங்கள் வார்த்தைகளை கொண்டெல்லாம் புத்தி சொல்லும் பொழுது, அந்த பிள்ளை கேளாமல் போகுது என்று சொல்லும் பொழுது, அங்கே நிதானித்து பார்க்கக்கூடிய காரியம் என்ன என்றால், நான் சொன்ன இந்த புத்திமதிகளை கர்த்தர் அங்கீகரித்திருக்கின்றாரா? ஏன் அதை அவர்கள் கேட்கவில்லை என்றால், அங்கே நாம் பார்க்கின்றோம் இந்த காரியத்துக்கு பிற்பாடுதான் என்ன நடக்கின்றது. அதே சாமுவேலின் புஸ்தகத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இங்கே பார்க்கின்றோம், இப்பொழுது ஒரு தேவனுடைய மனுஷன் வாரான் ஏலியினிடத்தில். ஏலி ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் எச்சரிக்கவில்லை, பிள்ளையை குறித்து எச்சரிக்கவில்லை, குடும்பத்தை குறித்து எச்சரிக்கவில்லை. ஜனங்கள் சொல்லும் பொழுதுதான் தன்னுடைய பிள்ளைகள் இவ்வாறு நடக்கின்றார்கள் என்று அதுக்கு பிற்பாடு தான் கேள்விப்படுகின்றார். சில விஷயங்களை அடுத்தவர்கள் வந்து உங்களுடைய பிள்ளை இவ்வாறு நடக்கின்றது, உங்களுடைய பிள்ளை இவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லும் பொழுதுதான் நாம் அங்கே நம்முடைய பிள்ளை அவ்வாறாக இருக்கின்றது என்று கேள்விப்படுகின்றோம். அதுவரைக்கும் நமக்கு தெரியாமலே இருக்கின்றது. காரணம் என்னென்றால், தேவ எச்சரிப்பு வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கவில்லை. அதுதான் அதனுடைய காரியம். இந்த எச்சரிப்பு ஏலிக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஜனங்கள் எல்லாம் சொல்லிவிட்ட பிற்பாடு அடுத்த கட்டம், இப்பொழுது தேவனுடைய மனுஷன் அந்த தீர்க்கதரிசனத்திலே போய் சொல்லுகின்றார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னுடைய காரியங்கள் நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீர்கள்? தேவனுடைய காணிக்கைகளை உதைக்கின்றீர்கள். பலிப்பீடத்திலே நின்று கொண்டு அந்த பலிகளினாலே உங்களை கொழுக்க பண்ணுகிறீர்கள். உங்களை என்று தான் பேசுகின்றார். உங்களை. ஆனால் செய்வது யாரு? ஏலியினுடைய பிள்ளைகள். ஏலியுடைய பிள்ளைகள் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள், தவறை. ஆனால் தேவன் பேசும் பொழுது உங்களை கொழுக்க பண்ணுகிறீர்கள். அவ்வாறு ஏன் அதையும் ஏலியை சேர்த்தார் என்றால், ஏலி அதற்குள்ளே உள்வாங்கப்பட்டு விட்டார். இப்பொழுது கர்த்தரேன் ஏலியினிடத்திலே பேசவில்லை, கர்த்தரேன் ஏலியை எச்சரிக்கவில்லை என்பதற்குரிய காரியம் இருக்கின்றது. இவ்வாறு இந்த காரியத்தை குறித்து தேவன் பேசுகின்றார். என்னுடைய பிள்ளைகள் இவ்வாறு நடக்கின்றார்கள், இவ்வாறு செய்கின்றார்கள், ஆகையால் அப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்களுக்கு நான் என்ன செய்ய போகின்றேன் என்றெல்லாம் அந்த நியாய தீர்ப்பை குறித்து அவர் பேசுகின்றார். இவ்வாறு எல்லாம் பேசி ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து தேவனுடைய முழு வார்த்தைகளையும் சொல்லிவிட்டார். நீ இவ்வாறு செய்கின்றாய், இப்படி நடக்கின்றீர்கள், உங்களுக்கு இப்படித்தான் நடக்க போகின்றது, இதைத்தான் நான் செய்ய போகின்றேன், உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படித்தான் அங்கே அழிய போகின்றார்கள், உனக்கு பின்வரும் சந்ததிகள் எல்லாம் இருக்காது என்றெல்லாம் நிறைய பேசுகின்றார். இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் பேசிவிட்ட பிற்பாடு ஏலியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? அதாவது தேவன் இப்பொழுது எச்சரிக்கின்றார், இப்படியெல்லாம் நடக்கப் போகின்றது, செய்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இனி வரக்கூடிய காலங்களிலே இப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்று தேவன் எச்சரிக்கின்றார். ஆனால் இந்த எச்சரிப்பை பெற்ற இந்த ஏலி என்ன செய்தார்? ஒன்றுமே செய்யவில்லை. அந்த வாழ்க்கையிலே அடுத்த கட்டமாய் தேவன் என்ன செய்கின்றார்? அடுத்த கட்டமாய் பேசுகின்றார். அடுத்த கட்டம் இப்பொழுது சாமுவேலோடு பேசுகின்றார். சாமுவேலுக்கு ஏலியை குறித்து, சாமுவேல் அந்த பிள்ளையாண்டான், சிறு பிள்ளையாண்டானுக்கு ஏலியினுடைய குடும்பத்தை குறித்து சாமுவேலுக்கு சொல்லும் பொழுது அங்கேதான் இந்த ஏலியினுடைய காரியம் என்ன என்பதை கர்த்தர் அடுத்த கட்டமாய் அங்கே பேசுகின்றார். அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம். இங்கே இப்பொழுது தேவன் ஏலியினுடைய காரியத்தை இப்பொழுது இங்கே கொஞ்சம் வெளியே கொண்டு வருகின்றார்.
அதாவது அவனுடைய குமாரர்கள் அவர்கள் மேல் சாபத்தை கொண்டு வருவதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போனான். திருத்தாமல் போனான் என்று சொல்லவில்லை. திருத்துவதென்கிறது வேறு, அடக்குவது என்பது வேறு. திருத்துவது என்பது அதை அந்த அவர்களை கூப்பிட்டு, ஜனங்கள் இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள், இப்படி நடக்காதீர்கள், இப்படி செய்யாதீர்கள், இப்படி செய்தால் கர்த்தருக்கு அது விரோதமானது, ஆகையால் நீங்கள் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்ளாதீர்கள் என்று அது திருத்துவது. அது திருத்துவதற்குரிய காரியத்தை அங்கே பேசினான். ஆனால் தேவன் சொல்லுகிறான் என்றால் அவன் பிள்ளைகளை அடக்கவில்லை, அடக்காமல் போனான். இதுதான் ஏலி செய்த தவறு. அவ்வாறு அதை அடக்காமல் போனான் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு என்னத்தை அவர் அடக்காமல் போனார், அதை நாம் பார்க்கின்றோம். அந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இங்கே பார்க்கின்றோம், இந்த ஏலியின் பிள்ளைகள் அவருடைய ஆரம்பத்தை சொல்லும் பொழுது இந்த ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை, தன்னுடைய பிள்ளை கர்த்தரை அறியவில்லை, கர்த்தருக்கு பயம் இல்லை, கர்த்தரை தேடவில்லை, கர்த்தர் என்றால் யார் என்றே தெரியாது, கர்த்தருடைய வார்த்தைகள் என்றால் என்னன்னு தெரியாது, ஒரு பேலியாளின் மக்களைப் போல அங்கே இந்த பாவத்துக்குரிய காரியங்களுக்கும் இச்சைகளுக்குரிய காரியங்களுக்கும் அசுத்தங்களுக்குரிய காரியங்களுக்கும் தாறுமாறான வாழ்க்கைகளுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் இந்த பேலியாளின் மக்களைப் போல இந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே ஏலி அவர்களை கொண்டு போய் தேவாலயத்திலே ஆசாரியர்களாக நிறுத்துகின்றார். இப்பொழுது பாருங்கள் ஏலியினுடைய தவறு எங்கே இருக்கின்றது என்று. அவ்வாறு அதை கொண்டு போய் நிறுத்தும் பொழுது ஏலி எதை வெளிப்படுத்துகிறார், தேவனுக்கு எதை காண்பித்தார் தெரியுமா? இவர்கள் ஒரு துன்மார்க்கத்துக்குரியவர்களாக இருந்தும் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தும் ஒரு ஆசாரிய ஊழியத்திலே கொண்டு போய் தேவாலயத்திலே தன்னுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யட்டும் என்று கொண்டு போய் விடும் பொழுது அங்கேதான் தேவன் சொல்லுகின்றார் என்னென்றால், என்னை பார்க்கிலும் நீ உன் குமாரனை மதிப்பானேன் என்று ஏலியிடத்திலே அந்த கேட்ட கேள்விக்கு காரணம், நீ என்னுடைய சமூகத்தை, என்னுடைய பரிசுத்தத்தை, என்னுடைய பலிபீடத்தை நீ மதித்தாயா? இல்லாவிட்டால் உன்னுடைய பிள்ளைகள் ஆசாரிகளாக இருக்க வேண்டும், அவர்கள் நல்ல ஸ்தானத்தில் இருக்க வேண்டும், அவர்கள் சபையிலே இருக்க வேண்டும், அவர்கள் ஒரு நல்ல ஒரு பெயரோடு இருக்க வேண்டும், அந்த பட்டத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், வம்சமாக இந்த சந்ததி இந்த ஆசாரியத்துவத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று உன்னுடைய பிள்ளைகளை நீ மதித்து அவர்களை கொண்டு போனாயா? இல்லாவிட்டால் என்னுடைய சமூகத்தை மதித்தாய். என்னுடைய சமூகத்தை நீ மதித்திருந்திருந்தால் உன்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கிறார்கள், கர்த்தரை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரிந்தும் நீ என்ன செய்திருக்க மாட்டாய், நீ அங்கே கொண்டு போயிருக்க மாட்டாய். என்னை மதித்திருந்தால், என் சமூகத்தை மதித்திருந்தால் கொண்டு போயிருக்க மாட்டாய். ஆனால் நீ என்னை மதிக்கவில்லை. அவ்வாறு கர்த்தரையே ஏலி மதிக்காமல் இருந்தபடியினாலே தான் கர்த்தருக்கு ஏலி பிள்ளைகள் குறித்த காரியத்தை எச்சரிக்கவில்லை. தேவாலயத்திலே உன்னுடைய பிள்ளைகள் இப்படியெல்லாம் செய்ய போகின்றார்கள், அவர்கள் இப்படியெல்லாம் நடப்பார்கள், அவர்களை விடாதே என்று தேவன் எச்சரிக்கவில்லை. அல்லாவிட்டால் தேவன் ஏலிக்கு எச்சரித்திருக்க முடியும். ஆனால் அந்த எச்சரிப்பை ஏலி பெற்றுக்கொள்ளாமல் போனது, அவன் கர்த்தரை மதிக்கவில்லை. இப்பொழுது பாருங்கள், ஒருவன் கர்த்தரை மதிக்கவில்லை என்று சொன்னால் அவனை தேவன் எச்சரிக்க மாட்டார். அவனுக்கு எச்சரிப்பு கிடைக்காது. பிள்ளைகளை குறித்தும் எச்சரிக்க மாட்டார், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தும் எச்சரிக்க மாட்டார். இவன் கர்த்தரை மதித்து, கர்த்தருடைய சமூகத்தை மதித்து, கர்த்தருடைய சபையை மதித்து, கர்த்தருடைய பரிசுத்தத்தை மதித்து, கர்த்தருக்கென்று முதலிடம் கொடுத்து வாழ்கின்ற தூய்மை உள்ள வாழ்வை, தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்வை
யார் மதித்து நடந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தற்காலங்களிலே காணாதவளை குறித்த எச்சரிப்பை கர்த்தர் கொடுப்பார். அந்த எச்சரிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது தங்கள் பிள்ளைகளை அந்த தீமையிலிருந்து அவர்கள் தீமைக்குள்ளே போவதற்கு முன்பாகவே காப்பாற்றி விடுவார்கள். அழிவுக்கு போவதற்கு முன்பாகவே காப்பாற்றி விடுவார்கள். ஒரு பாவத்திலே விழுவதற்கு முன்பாகவே அவர்கள் பிள்ளை எப்படி நடத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் நம்முடைய ஆத்மாவை கூட நாம் இந்த சூழ்நிலையிலே தேவன் நம்மை எச்சரிக்கின்றார். இப்படி போனால் நீ பாவம் செய்து விடுவாய், இப்படி இருந்தால் நீ தவறி விடுவாய், இப்படி இருந்தால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும், இந்த மனுஷனிடத்திலே நீ இப்போது இந்தவாறு அணுகினால் இதனாலே அங்கே உன்னுடைய சமாதானம் குலையும் என்று தேவனுடைய அந்த எச்சரிப்பை பெற்று இப்போது போகாதே, இப்போது பேசாதே, இப்போது அங்கு இருக்காதே என்றெல்லாம் இவ்வாறு இந்த ஆத்மாவிலே தேவனுடைய அந்த எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு ஒருவன் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படுகின்றது. யாருக்கு அந்த எச்சரிப்பை தேவன் கொடுப்பார்? அவரை மதிக்கின்றவனுக்கு. ஏலி இடத்திலே அந்த எச்சரிப்பு இல்லாமல் போனதற்கு காரணம் ஏலி கர்த்தரை மதிக்கவில்லை. ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், அவன் பிள்ளையை அடக்காமல் போனான். என்ன அடக்காமல் போனான்? தேவனுடைய ஒரு மனுஷன் போய் ஏலிக்கு இவ்வாறு சொல்லியும் இப்படி சொன்ன பிற்பாடாவது அந்த எச்சரிப்பை அங்கே அப்போதாவது அந்த எச்சரிப்பை பெற்று அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? பிள்ளைகளை, நீங்கள் இனி ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது, நீங்கள் தேவாலயத்திலே இனி நிற்க தகுதி இல்லை, அந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்று ஏலி சொல்லி இருக்க வேண்டும். அதை அவ்வாறு அவர்களை அடக்கி இருக்க வேண்டும். ஆனால் ஏலி அதை செய்யவில்லை. என் குமாரரே, இப்படி நடக்காதீர்கள், இப்படி செய்யாதீர்கள், நீங்கள் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டே இருங்கள், ஆனால் இவ்வாறெல்லாம் நடக்காதீர்கள், கர்த்தருடைய எண்ணங்கள் மீறி நடக்க காரணமாக இருக்காதீர்கள் என்று அவன் புத்தி தான் சொன்னான். ஆனால் தேவன் புத்திமதியை எதிர்பார்க்கவில்லை. அடக்க வேண்டும். அடக்க வேண்டிய நேரங்களிலே அவர்களை அடக்குவதற்கு தேவ எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் அடங்காமல் போன பிற்பாடு அவர்களுக்கு நாம் கூறுகிற 1000 தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு சொல்லுகிற எந்த புத்திமதிகளையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அது ஏலியுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். ஆகையாலே தான் தற்காலங்களிலே தேவ எச்சரிப்பு மிக ஒரு பிரதானமான வாழ்வு. எல்லோருக்கும், யாவருக்கும் நாம் எப்படி வாழ்கின்றோம், தேவனை எவ்வாறு நாம் மதித்து நடக்கின்றோம், அவ்வாறு நடக்கும் பொழுதுதான் தேவன் பேசுவார். அந்த எச்சரிப்பை கர்த்தர் தருவார். ஏனென்றால் நம்மை பாதுகாப்பதற்கு, நம்முடைய குடும்பத்தை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கு, நம்மை தேவன் பாதுகாப்பதற்கு. அப்படித்தான் நோவாவுக்கு அந்த எச்சரிப்பு கிடைத்தது. நோவா தேவ பக்தி பயபக்தி உள்ளவனாய் அந்த காலத்திலே நீதிமானும் பரிசுத்தவானுமாய் அந்த காலத்திலே இருந்த ஜனங்களுக்குள்ளே நோவா வாழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே தான் நோவாவினுடைய முழு காரியமும் தேவனை நோக்கியே இருந்தது. ஆகையால் நான் இந்த பெரிய பிழையை செய்ய என்று சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் என்ன யோசிப்பார்? இவ்வளவு இதுக்கு செலவழிக்கின்ற கிட்டத்தட்ட அது வருடக்கணக்காய் கூட ஆகியிருக்கலாம். இவ்வளவு நாட்களை இந்த பிழைக்கு செலவு செய்கிறதற்கு விட நாம் கொஞ்சம் நம்முடைய தொழில் முயற்சிகளை செய்து கொஞ்சம் பணத்தை சம்பாதித்து விடலாம். இல்லாவிட்டால் நாம் ஒன்றை கட்டி அதை நாம் உருவாக்கலாம், அதை நாம் அந்த இதை செய்யலாம், இதை செய்யலாம் என்று உலக பிரகாரமாய் சிந்தித்திருக்க முடியும். பாருங்கள், சாதாரணமாய் ஒரு ஜெபக்கூட்டத்துக்கு வருவதற்கே என்ன செய்கின்றோம்? இந்த ஜெபக்கூட்டத்துக்கு அங்கே நாம் போகின்ற அந்த நேரத்திற்கு நாம் வீட்டில் இருந்து கொண்டு ஒரு 2 வலையை மாட்டலாம், இல்லாவிட்டால் ஒரு 2 வலையை அங்கே அதை நாம் வேலை செய்து கொடுக்கலாம், இல்லாவிட்டால் ஏதோ அந்த பூமிக்குரிய ஒரு அலுவல்களை நாம் பார்க்கலாம், நாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று ஒரு சாதாரணமான 1-2 மணித்தியாலங்களையே நாம் அதற்குள்ளே கொடுக்க முடியாதபடிக்கு இந்த உலகம் நம்மை சார்ந்து இருக்கின்ற அந்த வாழ்வு இருக்கின்றதே. இந்த நோவா அத்தனை வருடம் அந்த பிழையை செய்யும்படிக்கு தன்னுடைய முழு வேலையெல்லாம் விட்டு அதை செய்தாரே. அதுதான் தேவை எச்சரிப்பு. அழிவு ஆத்மாவுக்கு வரக்கூடாது, குடும்பத்துக்கு வரக்கூடாது. அதை பாதுகாக்க வேண்டுமா இருந்தால் தேவன் இந்த காலத்திலே அந்த எச்சரிப்பு வேண்டும்.
எனக்கு தேவன் எச்சரிப்பதை என்னால் உணர முடிவதில்லை, என்னால் தேவன் எனக்கெல்லாம் எச்சரிப்பதில்லை என்று நாம் ஒருவேளை அவ்வாறு சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய இருதயம் இதை சார்ந்திருக்கின்றது. இந்த உலகத்தை சார்ந்து கொண்டதாய் புசிப்புக்கும் குடிப்புக்கும் எல்லாவற்றும் பெண் கொடுப்பதும் பெண் வாங்குவதும் இதே வாழ்வு சார்ந்து இருக்குமா இருந்தால் அந்த எச்சரிப்பு நமக்கு கிடைக்காது. பிள்ளைகளெல்லாம் கெட்டுப்போன பிற்பாடு, வாழ்க்கையெல்லாம் கெட்டுப்போன பிற்பாடு யாரோ ஒரு மனுஷன் நம்மிடத்திலே வந்து, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் வாழ்கிறீர்கள், நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளெல்லாம் இப்படி வாழ்கிறார்களே என்றெல்லாம் சொல்லும் பொழுது தான், ஐயோ நான் இப்படி இருந்து விட்டேனே, இப்படி வாழ்ந்து விட்டேனே, என் பிள்ளைகளெல்லாம் அப்படி போய்விட்டதே என்று நாம் துயரப்படுகின்ற வாழ்க்கையிலே அது நமக்கு எந்த அளவுக்கு பலனை கொடுக்க முடியும், அது கேள்விக்குறிதான். ஆகையால் முற்கூட்டியே ஒரு எச்சரிப்பை பெறுகின்ற ஜீவியம். அந்த எச்சரிப்பு இலகுவான வழி. உதாரணத்துக்கு ஒரு சிலந்தி வலை பின்னுவதை பார்க்கின்றோம். அந்த சிலந்தி வலை பின்னிவிட்டால் அதை ஈஸியாகவே அங்கே ஏதோ ஒரு சின்ன ஒரு தடியால் அதை தட்டி அந்த வலையை தட்டி விட்டு எல்லாவற்றையும் அகற்றி விடுகின்றோம். ஆனால் அந்த சிலந்தி வலை அதே ஒரு இரும்பு சங்கிலியாக மாறிவிட்டால் அதை அகற்றுவதென்பது மிக கடினம். அதை அகற்ற முடியாது. ஏன், அது இரும்பு சங்கிலிகளினாலே அது இணைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கடினமான காரியமாக இருக்க முடியும். ஆகையால் தான் தேவ எச்சரிப்பு என்பது வாழ்க்கையை நமக்கு இலகுவாக்கி கொள்ளக்கூடியது. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இலகுவாக்கி பிள்ளை நெஞ்சிலே மதியீனம் இருக்கின்றது. தேவன் எச்சரிப்பா, உன்னுடைய பிள்ளைகளை இந்த இடத்துக்கு விடாதே, உன்னுடைய பிள்ளைகளை இந்த மனுஷனோடு பேச விடாதே, என்னுடைய பிள்ளைகளை இந்த எதிர்ப்பாளரோடு அங்கே நீ பழகுகிற காரியத்தை கொடுத்து கவனமாக இருந்துகொள், அவருடைய நடைகளை கவனமாய்ப்பார், அவர்கள் ஃபோன்கள் பாவிக்கிறார்களா, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களை கொஞ்சம் கவனித்துக்கொள், கவனமாய்ப்பார். எல்லா காரியங்களிலும் இந்த எச்சரிப்பு என்கின்றது ஒன்று வாழ்க்கையிலே, இந்த ஆத்மா வாழ்விலே முதலாவது நமக்கு இருந்தால்தான் அடுத்த கட்டமாய் நம்முடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்குரிய பேழைக்குரிய எச்சரிப்பை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த எச்சரிப்பை நாங்கள் பெற்று வாழ்ந்தால் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் தேவனுக்குரிய ஜனங்களாகவே வாழ்ந்து தேவனுக்குரிய வாழ்வை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆகையால் இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலே நாம் நோவாவை நமக்கு முன்பாக வைப்போம், ஏலியையும் நமக்கு சவாலாக வைப்போம். அவரை ஏலி ஒரு டேஞ்சர், நோவா ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய. ஆகையால் இந்த வாழ்க்கைகளை நாம் நிதானித்து இந்த குடும்ப வாழ்விலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவ எச்சரிப்பை பெற்று வாழுவோம். அந்த எச்சரிப்பிலே கர்த்தர் நம்முடைய வாழ்வையும் பாதுகாத்து அவருடைய சமூகத்திலே வழி நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தோன் காலையிலே பேசியது போன்று ஒரு நாட்களிலே 24 மணித்தியாலங்கள், அந்த 24 மணித்தியாலத்துக்குள்ளே எத்தனை மணித்தியாலங்கள் நாம் தேவனுக்கை செலவிடுகிறோங்கிறான இந்த வார்த்தை அதிகமாய் உற்சாகத்தையும் பிரயோஜனத்தையும் கொடுத்தது. என்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு கடிகாரம் ஒவ்வொரு வினாடியும் அதங்கே சுற்றி வரும்போது அந்த முள் அதங்கே துள்ளும்போது அங்கே ஒவ்வொரு டிச்சன்னு சத்தம் அங்கே அது கேட்டுக்கொண்டே இருக்கும். எப்பொழுது அங்கே அந்த முள் அங்கே அது துள்ளுவதை நிறுத்துகிறதோ அதை அங்கே அப்பொழுது அந்த மணித்தியாலத்தினுடைய ஓட்டமே நின்று விடுகிறது. அதே போன்ற நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் பேசிய வார்த்தைகள், நான் தேவனோடு கொள்ளக்கூடியான உறவு, நான் எங்கே நிற்கிறேன், எப்பொழுது எந்த ஆவியிலே நான் நிற்கிறேன், எந்த ஆவியுடைய மனுஷனை நான் நிற்கிறேன், யாருடைய பிள்ளையை நான் நிற்கிறேன் என்றான இந்த நிலையை அனுதினமும் என்னுடைய ஜீவியத்திலே அதை இங்கே இந்த ஒரு வினாடியும் அந்த முள்ளு அடிப்பதை போன்றான அந்த இதயத்திலே அந்த துடிப்பு அதங்கே என் இதயத்திலே அதிகமாக இங்கே என்னை இங்கே அடிக்கக்கூடியான ஜீவியம். அந்த சூழ்நிலையிலே அந்த துடிப்பு அங்கே என்னை விட்டு கடந்து போகும்போது அங்கே அவர்களுடைய அவங்க ரோமில் சொன்ன போல உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்ததுன்னு சொன்ன பிரகாரம் நான் உலகத்துக்குரியவனாக மாறிவிடுகிறேன்.
என்னை அறியாமலே உலகத்துக்குரிய கிரியில் நடப்பிக்க முடியாது. நான் அங்கே இருண்ட வாழ்க்கைக்குள்ளே எங்கே போய்விடுவேன் சொன்ன எனக்குள்ளே தேவன் இல்லை. இந்த நாட்களிலே தேவன் பேசியான அந்த வார்த்தைகள், அந்த நோவாயை போன்றான ஜீவியம், ஏலியினுடைய அந்த வாழ்க்கையினுடைய காரியங்கள், எச்சரிப்பை கொடுத்தான காரியங்கள், தேவன் என்னோடு பேசாமல் அங்கே நான் வளர்த்த அந்த ஏலி வளர்த்த அந்த பிள்ளையான் அங்கே பேசக்கூடியான காரியங்கள். இந்த நாட்கள் நான் பேப்பட்டான அந்த ஜீவிய அங்கே என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்திலே நான் நடந்து கொள்ளக்கூடியான ஒவ்வொரு வினாடிகளிலும் தேவன் என்னோடு என்னுடைய மதியினங்களை குறித்து, என்னுடைய கிரியலை குறித்து தேவன் என்னோடு பேச வேணும், தேவன் என்னை நடத்த வேண்டும், தேவன் என்னை இங்கே போஷிக்க வேணும். என்னுடைய காரியங்களை நான் ஞானமற்ற காரியங்கள் நடப்பிக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்திலே நான் வந்து தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும். இதுதான் தேவனுடைய சுவாமங்களை நாங்கள் தேவனிடத்திலே கண்டுகொள்ளணுங்கிறான அந்த அவள் கொண்ட வாஞ்சை. நாட்கள் தேவன் பேசி அதிகமாக உற்சவமான ஆவியை கொடுத்தால் நான் எப்படான எச்சரிப்பின் சத்தத்தை நித்தமும் கேட்டு தேவனோடு வாழ முடியும். அந்த வாழ்க்கையை மையமாக கொண்டு வாழ பரிசுத்த தேவனை விசுவாசிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே என்னுடைய ஜீவியத்தின் பாதுகாப்பை குறித்தான காரியங்களூடாய் தேவனுடைய அந்த எச்சரிப்பென்றான அந்த பாதுகாப்பை நான் எந்த அளவுக்கு தேவனுடைய அந்த எச்சரிப்பை பெற்று பாதுகாக்கப்பட்டான ஒரு மனுஷனாய் வாழ முடியும் என்றான காரியங்களை குறித்து தேவன் காலை வேளையிலே தேவன் பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாட்களிலே தேவனுடைய அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கத்தக்கதுக்கு ஏதுவான அந்த தகுதியுள்ள ஒரு மனுஷனாய் இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே நான் தேவனை கனப்படுத்தி தேவனை மேன்மைப்படுத்தி வாழ்கிறான அந்த வாழ்க்கையிலே நான் எந்தளவுக்கு ஒரு தீவிரமாய் செயற்படுகிறான ஒரு உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் நிற்கிறேன் என்றான காரியங்களை குறித்தான ஒரு காரியங்களை தேவன் காலை வேளையிலே நான் சிந்தித்து பார்க்கும்படிக்கு தேவன் கிருபை செய்தார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் செயற்படுகிறான ஒவ்வொரு சூழ்நிலையின் மத்தியிலும், நான் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்கள் மத்தியிலும் தேவனை எந்தளவாய் நான் முதலிடமாய் வைத்து கொண்டு வாழுகிறேன். என்னுடைய காரியங்களிலே நான் லாபமாய் எந்த எப்பேற்பட்டான தேவனுக்குரிய காரியங்களே லாபமாய் இன்றைக்கு எண்ணுகிறான ஒரு மனுஷனாய் நிற்கிறேனா என்றான அந்த காரியங்களைத்தான் நான் இன்றைக்கு நான் நிதானித்து பார்க்க சோதித்து பார்க்க வேண்டியான ஒரு தேவையுள்ள ஒரு மனுஷனாக நிற்கிறேன். தேவனுடைய எச்சரிப்பை அப்பேற்பட்டான அந்த காரியங்கள் மூலமாய் தேவனை மேன்மைப்படுத்தி தேவனை கனப்படுத்தி வாழுகிறான அந்த வாழ்க்கையின் மூலமாகத்தான் தேவனுடைய அந்த எச்சரிப்பு நிமித்தம் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் அல்லது என்னை சார்ந்தான மற்றவர்களையும் நான் பாதுகாத்து கொண்டு வாழ முடியும் என்றான அந்த ஆசீர்வாதம் நிறைந்தான ஒரு வாழ்க்கையை தேவன் காலை வேளையிலே பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நான் பெற்றுக்கொள்கிறான் அந்த வாழ்க்கையிலே நான் கடந்து செல்கிறான் அந்த வேளையிலும் தேவனுடைய அந்த எச்சரிப்பை பெறுகிறான் அந்த வேளையிலே அவருடைய அந்த எச்சரிப்பை நான் எந்தளவாய் ஒரு ஆவலோடு அந்த எச்சரிப்பை நான் கனப்படுத்தி வாழுகிறேன், அந்த எச்சரிப்புக்கு எந்த அளவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்றால் அந்த காரியங்களை குறித்தான காரியமும் இன்றைக்கு தேவையான ஒன்றாய் இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே உண்டு. அது என்னுடைய வாழ்க்கையிலே அந்த எச்சரிப்பு தேவன் அந்த எச்சரிக்கிறதான அந்த காரியமெல்லாம் தேவன் பொறுப்புள்ளவராக இருந்து என்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு காரியங்களையும் எச்சரித்து பாதுகாக்கிறான் அந்த வாழ்க்கையிலே. அதை நான் எந்தளவுக்கு அந்த எச்சரிப்பை கனப்படுத்தி எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறான் ஒரு மனுஷனாக நிற்கிறேன். பிழையாமை குறித்தான காரியங்களிலே பிழையாமை தேவன் எச்சரித்தான் அந்த சூழ்நிலையிலும் அந்த எச்சரிப்பை குறித்தான காரியங்களிலே அவன் கீழ்ப்படியாத பட்சத்திலே அங்கே அநேக இஸ்ரவேலர்கள் அங்கே இடரடைந்து அவர்கள் மரித்தான அந்த காரியங்களுக்குள்ளாய் கடந்து சென்றான அந்த காரியங்களைப் போலவே இன்றைக்கு தேவனுடைய எச்சரிப்பை அங்கே நான் அதை கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலையில் அசட்டை பண்ணுகிறான் அந்த வாழ்க்கையிலே அங்கே அநேக இழப்புகளையும் என்னுடைய ஆத்மாக்குரிய காரியங்களாக இருந்தாலும் என்னை சார்ந்து கொண்டு வாழுகிறான மற்றவர்களை குறித்தான காரியங்களாக இருந்தாலும் நான் அங்கே அநேக இழப்புகளை சந்திக்க வேண்டியான ஒரு காரியம் அங்கே எழுந்துவிட முடியும் என்றான அந்த அபாயம் நிறைந்தான அந்த எச்சரிப்பையும் தேவன் காலை வேளையிலே தந்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் தேவனுடைய அந்த எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு ஆவலுள்ள ஒரு மனுஷனாய் என்னுடைய ஜீவியத்திலே தேவனை முதலாவது கனம் பண்ணி வாழுகிறான தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறதான தேவனுடைய காரியங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு லாபமாக எண்ணக்கூடியான அந்த ஜீவியத்திலே ஒரு கவனமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தேவனுடைய அந்த தேவன் எச்சரிக்கிறதான அந்த பாதுகாப்பு நிறைந்த ஒரு ஆசீர்வாதமான அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு வாழ பரிசுத்த ஆவியான ஒரு நாட்களில் என்னை நடத்துவார் என்று நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அதிகமாக என்னை இங்கே பிரமிக்க வைத்தது ஆண்டவருடைய நாட்களில் எனக்கு எச்சரிக்கை தந்திருக்கிறார் என்பதை தான் நான் இங்கே உணர்கிறேன். ஆண்டவர் அங்கே
ஒவ்வொரு வேளையிலும் என்னுடைய ஜீவியத்தில் இங்கே பேசும்போது நான் எப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறேன், அதை நான் எப்பேற்பட்ட ஒரு நிலையிலே நான் அதை எடுத்துக்கொள்கிறேனுங்கிறதை குறித்து ஆவியானவர் அங்கே உணர்த்தும் போது, இந்த காலை வேளையிலே 271வது பாடல் பாடகிலே அங்கே கடைசி அடியிலே அந்த ஏழ்மையை மாற்றி நீரே ஆராதனை உமக்கேங்கிறதான அந்த வசனம் வரும்போது, அங்கே முதலாவது படிக்கும்போது நம்ம எல்லோருக்கும் அந்த சுருதி மாறிவிட்டது. ஆனால் அதே சுருதியை அங்கே 2வது தரம் படிக்கும்போது அதற்கேற்ற விதமாய் அங்கே படித்து அதை சரியான முறையிலே அங்கே படித்து விட்டோம். இந்த காரியத்தை குறித்து அங்கே ஆவியானவர் பேசும்போது, சாதாரணமாய் இந்த ஒரு காரியத்தை அங்கே நீ சரியாய் படிக்க வேண்டும் என்று அங்கே அடுத்த கணம் அங்கே மாற்றி படித்த உனக்கு என்னுடைய எச்சரிப்பை கண்டு அந்த எச்சரிப்பை இங்கே சரியான முறையிலே அங்கே கவனித்து அதற்கேற்ற விதமாய் வாழ வேண்டும் என்கிறதான அந்த வாஞ்சையை நீ பெற்றுவிடக்கூடாதுங்கிறதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் இங்கே இன்றைய நாட்களில் என்னிடத்தில் கேள்வியாக கேட்டார். தேவ சமூகத்திலே நான் அதிகமாக இங்கே துக்கப்பட்டவனாய் நிற்கிறேன், இங்கே வெட்கப்பட்டவனாய் நிற்கின்றேன். ஆண்டவர் இங்கே ஒரு விதத்திலேயும் அங்கே எச்சரிக்கும் போதெல்லாம் என்னுடைய ஜீவியத்தின் நன்மைக்காகவே அங்கே எச்சரிக்கிறார் என்பதை நான் நிச்சயமாய் முழுமனதோடு உணர்ந்தேனானால் நிச்சயமாய் நான் இங்கே பாதுகாக்கப்படுவேன். அப்போ அவ்வாறான ஒரு ஜீவியத்தையே வர நாட்களை நானும் எதிர்பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு உதவிசான நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் உதவிசாராகும். ஆவியானவர் இந்த காலையில் நான் பேசின வார்த்தைக்காக அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஜீவியத்தை குறித்தும் ஆவியானவர் எச்சரிக்கையான காரியங்களை குறித்தும் இந்த காலை வேளையிலுமாய் பேசும்போதும் என்னுடைய சத்தத்தை கேட்பதற்கு என் காது மந்தமாக இருப்பதற்கும் என் இருதயம் கடினப்பட்டு இருப்பதற்கும் நான் கொண்டான தேவனோடு கொண்டான உண்மையான அன்பு குறைந்தது நிமித்தம் தான் இந்த காரியங்கள் என்னுடைய காரியங்கள் மூலமாய் வெளிப்படுது, என் சரீரத்திலே வெளிப்படுத்துவேன் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். எப்போதெல்லாம் நான் தேவனோடு நான் அவரோடு கொண்டான உறவிலே சரியான நிலையில் நான் அவருக்கென்று நான் தீர்மானம் எடுத்து இந்த பூமியிலே நான் வாழும் வாழ்க்கை அனைத்தும் தேவனுக்குரியதாக இருக்கும்போது தேவன் சௌரன் சொன்னது போல் முன்குறித்தே எனக்கு அவர் எச்சரிப்பான வார்த்தைகளையும் எச்சரிப்பான சத்தத்தையும் ஆவியானவர் எனக்கு அருளுவார் என்பதை என் வாழ்க்கையின் மூலமாக நான் கண்டு கொண்டேன். இப்போதெல்லாம் என்னுடைய ஜீவியத்திலே நான் ஆவியானவர் அவருடைய சத்தத்தை நான் கேட்பதற்கு நான் அலட்சியமாய் ஒரு மந்தமுள்ள இருதயமே உடையவனாய் நான் இருக்கிறேன் என்பதை ஆவியானவர் இந்த காலை மூலமாக எனக்கு வெளிப்படுத்தினார். ஏனென்றால் என்னுடைய ஆவியானவர் எனக்கு எச்சரிப்பான சத்தத்தை, இந்த அசட்டை பண்ணுகிறான காரியம், அவர் சத்தத்தை எப்போதுமே நான் ஏனோதானோன்று ஒரு அலட்சிய ஜீவியத்துக்குள்ளாய் கொண்டு சென்று என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேகமான விவிரதங்களையும் அநேகமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் இதை அனுமதிக்கக்கூடியான இந்த உலகத்திலே உண்டான காரியங்களுக்குள்ளாயும் நான் போகும்போதெல்லாம் என்னுடைய இருதயம் முழுவதுமே உலகத்துக்குரியதாகவும் இந்த பூமிக்குரியதுமாய் இருக்கிறது என்பதை ஆவியானவர் காலைவெளியிலுமாய் வெளிப்படுத்தினார். ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்போதெல்லாம் நான் தேவனுடைய கொண்டான உறவிலே நான் எப்போதெல்லாம் குறைவுபட்டிருக்கிறேனோ அதையெல்லாம் நான் தேவனுக்கு கொண்டு சரி செய்து நான் அவரோடு கொண்டான ஐக்கியத்திலும் அன்பிலும் சமாதானத்திலும் நிலைத்திருந்து வாழும்போது ஆவியானவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் அது எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துவார், எச்சரிப்பார். அந்த சத்தத்தை நான் மறுபடியும் கேட்டவனாய் என் குடும்பத்திலோ அல்லது பூமியில் வாழக்கூடிய காரியங்களிலோ என் வாழ்நாள் முழுவதும் சரீரத்திலே நான் இருக்கிறான், நான் காலம் முழுவதும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் எச்சரிப்புக்குள்ளே கடந்து செல்ல ஆவியானவர் உதவி செய்வார்னு சபையில் அறிக்கையிடுகிறேன். ஆவியானவர் தன்னுடைய சரீரமான சபையின் மீது கொண்ட கரிசனைக்காய், என் மீது கொண்ட கரிசனைக்காய் நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை மிகவும் என்னுடைய இருதயத்தை இது ஆழமாய் தொட்டது. என்னுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதைத்தான் ஆவியானவர் எனக்கு கேள்வி கேட்க வைத்தார். என்னுடைய சந்ததி சதா ஆசாரிய ஊழியங்களை செய்து கொண்டு இந்த பூமியிலே வாழ வேண்டுமா, இல்லை தூய்மை நிறைந்த ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பயந்து அவருடைய வழியே நடக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயாங்கிற கேள்வியை ஆவியானவர் எனக்குள்ளே கேட்டார். நான் என்னுடைய இதயத்திலே உண்மை நேர்மையுமாக நான் ஒத்துக்கொண்டேன். ஆண்டவரே, நானும் என்னுடைய சந்ததியும் நோவாய் போன்றான ஒரு வாழ்க்கை, இந்த பூமியிலே தூய்மையுள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். அதுவே எனக்கு வேண்டுமென்று நான் ஆண்டவரிடத்து சொன்னேன், ஆவியானவரோடு பேசினேன். அதையே நான் வாஞ்சிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். நிச்சயம் தேவன்
ஒரு நாளிலே என்னை அதை நிலைநிறுத்துவார், சிறப்படுத்துவான். நான் விசுவாசிக்கிற அறிக்கை செய்கிறேன். அந்த அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்வார். ஆமென்.